நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு இயேசு என்று நாமம் கொடுக்கப்பட்டது. அவர் பெயர் இம்மானுவேல். ஆனால் வேதம் முழுவதிலும் கூட அவருக்கு பலவிதமான பெயர்களை கொடுத்து அவர் செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக அந்த நன்மைகள் நிமித்தம் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். முதலாக மோசேயினிடத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே தம்மை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் மோசேக்கு இவ்வாறாக வெளிப்படுத்துகிறார். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:14. தேவன் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்தும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுதான் நம்முடைய இயேசுவினுடைய அவர் தம்மை பற்றி வெளிப்படுத்தி கொண்டதான ஒரு நாமம். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாக இருக்கிறவர். ஆனால் அதன் பிறகு பரிசுத்தவான்கள் அவரை கூடி ஆராதிக்கிற பக்தர்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கு பல்லாயிரம் விதமான நூற்றுக்கணக்கான பெயர்களை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருகிறவர், விடுதலை கொடுக்கிறவர், என்னை காக்கிறவர், கண்மலை, கோட்டை, துருகம், அடைக்கலம், நம்பிக்கை, என் மேய்ப்பர், என் அரண், என் பெலன், என் ஜீவன், என் தகப்பன், என்னை தாங்குகிறவர். இப்படி என்னென்ன நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றார்களோ அப்படி நாமங்களை கொடுத்து அவரை ஆராதித்தார்கள். இன்றைக்கும் ஒரு சில நாமங்களை சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தன் நீர் எனக்கு தந்து எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க.
எலோகியும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவே நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன பெயர் கொடுக்க போறீங்க அவருக்கு? இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற நாம், இயேசுவை விசுவாசிக்கிற நாம், அவருக்கு என்ன பேர் கொடுக்க போறீங்க? அவருக்கு என்ன பேர் கொடுக்க போறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நன்மைகளை அனுபவிக்கிறீர்களோ அந்த பெயர்லேயே அவரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு ஆறுதலை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னாக்கா, ஆறுதலின் தெய்வமே உமக்கு நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளின் அடிப்படையில் அவருக்கு பெயர் சூட்டி அழைக்க அவர் தகுதியானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். கொலோசியர் 1:20. எல்லாரும் சொல்லுங்க, ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. இந்த வார்த்தை மாத்திரம் நம்முடைய வாயிலிருந்து வந்துச்சுனாக்கா பிசாசு நடுங்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் பாருங்க, இந்த ரத்தத்தை குறித்து வாயில் அறிக்கை பண்ணுறதையும், ரத்தத்தை குறித்து பாடுறதையும், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற நன்மைகளை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறதையும் பிசாசு ரொம்ப அவாய்ட் பண்ணுவான் நம்ம வாழ்க்கையில். அப்படியே ரொம்ப முடியாத சரீர வியாதியில் பாடுபட்டு இருப்பாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்கிறதுக்கு வாயில் வரவே வரவாது. ஏன்னா பிசாசு விட மாட்டான். அந்த ரத்தத்தின் வல்லமையை அவன் அறிந்திருக்கிறான். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் வல்லமையுடையதாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், மீட்கப்பட்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இதை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குகிறான். உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற, நமக்கு தீமைகளை கொண்டு வந்து போடும்படியாய் முயற்சித்து கொண்டிருக்கிற பிசாசு நடுங்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை துதிக்கிறதும் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற வல்லமையை நாம் அறிக்கை பண்ணுகிறதுமே. ஆகவே அந்த இரத்தத்தை குறித்து நாம் பாடும் பொழுது விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த நேரமே பிசாசின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகலாம். பிசாசை நடுங்கு வைக்கிற இரத்தத்தை குறித்தான விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். இதை நாம் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பிசாசின் கிரியைகள் நம்மை விட்டு வெளியேறி போகும். ஆமென்.
படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே. தீய ஆவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன்.
இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எழுந்து நின்று. ஓ ஹல்லேலூயா. பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? நீ எங்கே இன்னும் என்னுடைய பிடியில் தான் இருக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பிசாசின் பிடியிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, மீட்கப்பட்டேன். பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, கெட்ட பழக்கத்திலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை மீட்டு இருக்கிறது. அவருடைய இரக்கம் நம்மை ரட்சித்து இருக்கிறது. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அவருடைய கிருபை நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து இருக்கிறது. கிருபையினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். பிசாசின் பிடியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பாவ சாபத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்களை மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மகிமையுள்ளவரே, மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவரே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டு, பலவீனத்திலிருந்து மீட்டு, வியாதியிலிருந்து மீட்டு, வியாதியிலிருந்து மீட்டு, வேதனைகளில் இருந்து மீட்டு, கண்ணீரில் இருந்து மீட்டு, கவலைகளில் இருந்து மீட்டு, எல்லா துன்பங்களில் இருந்து மீட்டு, எல்லா தீய வல்லமையிலிருந்து மீட்டு, பாவ சாபங்களிலிருந்து மீட்டு எங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கிற உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து இயேசுவை போற்றுங்கள், புகழுங்கள். உதடுகளின் கனியாயிருக்கிற ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் நம்மேல் புரளுவதில்லையா? நம் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் நம்மேல் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகதில்லையா? தண்ணீரில் நடக்கும் பொழுது நாம் மூழ்கிறது இல்லையா? எப்படிங்க இது? தண்ணீரில் மூழ்கிறதில்ல, அக்கினியில் வேகிறதில்லைனாக்கா நம்மை ஒரு கிருபை தாங்குகிறது. அதனால் தான் பரிசுத்தவான் சொல்லுகிறான், கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம் கிருபை என்னை தாங்குகிறதப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஓ தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை மாறாதது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல்
கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழ வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. சொல்லுங்க, கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரங்கள் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லுயா, 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 அல்லே அல்லே லுயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. 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 அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே அல்லே லுயா, அல்லே
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம் கிருபை என்னை தாங்கிடுதப்பா, உம் கிருபை என்னை நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைதான். இன்றைக்கு உயிரோடு இருப்பது, இந்த க்ஷணம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய சிநேகம். அதை எண்ணி பார்த்தால் நம்முடைய உள்ளம் துதிக்காமல் இருக்காது, நம்முடைய உள்ளம் பூரிக்காமல் இருக்காது, நம்முடைய ஆன்மா கொண்டாடாமல் இருக்காது. ஓ ஷாபா ரகமன மரபா. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் என்று ஒன்று உண்டு. நான் என்னாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது மோசேயின் மீது இந்த தேவ ஆவியானவர் தம்முடைய மூப்பர்கள் மேல் இறங்கினதினால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களை சும்மா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோசேகிட்ட சொல்கிறான். அப்போ மோசே சொல்கிறாரு, அப்பா, எல்லாரும் தேவ ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லாரும் ஆவியின் நிறைவினால் தீர்க்க தரிசனம் சொன்னால் பிரச்சனையே கம்மியாகி போயிடும். ஆகவே தான் நமக்கு ஆவியானவர் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? வெறும் பூரிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம் உடன் இருந்து நம்மை வெற்றியாய், ஜெயமாய், பரிசுத்தமாய், அவருக்கு சாட்சியாய் வாழ பண்ணுகிறதற்கு நம்மோடு கூட என்றென்றும் கூட இருக்கிற தேற்றரவாளனாய், துணையாளராய் கொடுத்திருக்கிறார். அவரோடு இணைந்து அவரில் நிரம்பி வாழ்வது மிகவும் பாக்கியமான ஒரு செயல். ஆகவே தான் இந்த வாழ்க்கையை குறித்து நாம் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்று. ஜீசஸ், உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஹல்லேலூயா. மூப்பர் வாலிபர் யாவரோ
தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரோ. பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் தாரோ. அல்லேலூயா. பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் தாரோ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் சமூகத்திற்காக ஸ்தோத்திரம். விண்ணக காற்று எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிறைவாய் வீசியதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமை அடையும். உம்முடைய மகிமையினால் உம்முடைய ஜனங்களை மூடும். தொடர்ந்து நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய வார்த்தைகளாலும் உம்முடைய நன்மைகளாலும் எங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நம்ம உட்காருவோம்.